ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்தை பற்றி இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டில் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிமாண்டி காலனி 3 வந்து நம்மளோட அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் நம்மளோட அருள்நிதி வந்து நீல் ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து ஃபீமேல் லீடாகவும், அதே மாதிரி சாம்சிஎஸ் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு இந்தியா லெவலில் இல்லாமல் கண்ட்ரி லெவலில் எல்லா கண்ட்ரிலையும் போய் வந்து ஷூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இதில் வந்து சைனா வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்லேயே தெரிஞ்சது. அதனால் அந்த சைனா கண்ட்ரிலையும் வந்து இவங்க ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டிமாண்டி காலனி 2 வந்து ஒரு வேறு லெவல் கிளைமேக்ஸ் மூலமாக வந்து லான்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. 2 அருள்நிதியில் வந்து ஒரு அருள்நிதி வந்து அவர் வந்து பொழைச்சிக்கிற மாதிரியும், அவர் வந்து அந்த நாளுக்காக திருப்பி வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸோடு அப்படியே முடிச்சிருந்தாங்க. திருப்பி அந்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த டிமாண்டி காலனிக்கு என்னென்ன நடந்தது, எதுக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து அந்த நாளுக்காக பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு அந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொடுத்து அந்த லைப்ரரியன் மாறுறாருன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் அப்படியே கொஸ்டின் மார்க்காகவே விட்டுருந்தாங்க. குறிப்பாக ஒரு நியூ கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. டிமாண்டி காலனியோட மோசமான ஒரு கிங் ஒருத்தர் இருந்தார். அந்த கிங் யார், அவரோட பேக் ஸ்டோரிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் படமாக இருக்க இந்த படம் நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம அஜய் ஞானமுத்து அவர்கள் வந்து கோப்ரான்னு ஒரு ஃப்ளாப் படம் மூலமாக ரொம்பவே வந்து அவுட் டேஞ்சராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்து மூலமாக தான் அவர் கம்பேக் கொடுத்துருந்தாரு. இப்போ அதே வந்து அவரோட ஜானர் ஆகி அடுத்த படத்துக்கும் வந்து இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய கேஸ்டிங்கோடு வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்து பேன் இந்தியா அளவில் வந்து அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து பார்ட் 2க்கு தெலுங்கில் இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கேயே வந்து ஒரு பெரிய ஆக்டரை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸ்னா லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.